ஓகே. இதில வந்து என்னன்னா 9த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ்ல சிந்து சமவெளி நாகரிகத்தில இருக்கிற கன்டென்ட்டுக்கு மட்டும் வந்து பார்க்கலாம். சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறைய வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, சித்திர எழுத்து அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆ எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறை வந்து மம்மியாக்கம்னு சொல்றாங்க. சுமேரியர்களின் எழுத்து முறை வந்து கியூனிஃபார்ம் எழுத்து முறை. நெக்ஸ்ட்டு ஹரப்பா மக்கள் டேஸ் பற்றி அறிந்திருக்கவில்லை. தங் சாரி இரும்பு மற்றும் குதிரை பத்தி வந்து அறிந்திருக்கவில்லை. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு சிந்து சமவெளி மக்கள் இழந்த மெழுகு முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கலச் சிலை வந்து, அதாவது இழிந்த மெழுக வந்து அந்த அச்சில் வந்து வார்த்து இந்த சிலையாக வந்து செய்கிறது, அந்த முறை வந்து தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது எதை வச்சு தெரியுது அப்படின்னா, அந்த நடனமாடும் பெண் சிலை இருக்கு இல்லையா, அதை வச்சு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. மெசபடோமியன் மிக பழமையான நாகரிகம். அக்காடுகளுடைய நாகரிகம். சீனர்களுக்கு வந்து ஹைரோகிராஃபிக் முறையை தேர்ந்தெடுத்தார்கள். ஸோ இது வந்து நம்மளுக்கு சிந்து சமவெளி வராது. ஸோ இது வேணாம். நெக்ஸ்ட் இதுவும் வராது. மெசபடோமியாவை சேர்ந்த 4 நாகரிகங்கள் காலவரிசை. இது வந்து மெசபடோமியா நாகரிகம் தான். ஸோ இதுவும் ஹரப்பாவில் வந்து வராது. நெக்ஸ்ட்டு மெசபடோமியா நாகரிகத்தின் அசீரியர்கள் சிந்துவெளி நாகரிகத்தின் சமகாலத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு. சிந்து சமவெளியும் ஹரப்பா மெசபடோமியா காலமும் வந்து கிட்டத்தட்ட சமகாலம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அசீரிய ஆட்சியாளர் ஆவணம் ஒன்று மெலுக்காவிலிருந்து வந்த கப்பல்கள் பற்றி கூறுகிறது. கூற்றும் சரி, காரணமும் சரி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு டேஸ் என்பது மனித தலையும் சிங்க உடலும் கொண்ட கல்லாலான மிகப்பெரிய உருவம். இது கிடையாது. செகண்ட் கொஷினும் கிடையாது. தேர்டு கொஷின் கிடையாது. ஃபோர்த்து கொஷினும் கிடையாது. ஹரப்பா நாகரிகம் நிலவிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளின் மீதுள்ள டேஸ் உருவங்களும் ஓவியங்களும் அவர்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன. ஸோ இது என்னென்னா, ஸோ இதில் வந்து என்ன உருவம் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா, காளையோட உருவம் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹரப்பாவில் உள்ள பெருங்குளம் அருகில் சில அறைகள் நன்கு கட்டப்பட்டிருந்தன. ஹரப்பாவில் பெருங்குளம் இல்லை, மொகஞ்சதாரோவில் தான். ஸோ இது வந்து தவறு. நெக்ஸ்ட்டு கியூனிஃபார்ம் குறிப்புகள் கில்காமெஸ் காவியத்துடன் தொடர்பு. இது வந்து தரல. இது வந்து ஹரப்பா கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து சுடுமண்ணால் செய்யப்பட்ட உருவங்களும் செம்பில் செய்யப்பட்ட நடமாடும் பெண் உருவமும் எகிப்தியர்கள் கலைத்திறனை உணர்த்துகின்றன. இல்லை, ஹரப்பா மக்கள் அந்த சிந்து சமவெளி நாகரிக மக்களோட கலைத்திறனை தான் வந்து உணர்த்துது. இது ஆக்சுவலாக எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, மொகஞ்சதரோ அப்படிங்கிற பகுதியில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பார்க்கலாம். பாப்பிரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வகை புல். பெரும் சட்ட வல்லுனர் வந்து ஷில்காமேஷ். பெருங்குளம் மட்டும்தான் நம்மளுக்கு இதில் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட மேட்ச் ஆகுது. ஸோ இது வந்து மொகஞ்சதரோ. ஸோ ரிமைனிங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட வரல. ஸோ இது வந்து தேவையில்ல. ஓகேவா. தேங்க்யூ.